ஏய், என்ன பாக்குற? பாத்திரம் எல்லாம் கழுவுனியா? வீடு பெருக்கிட்டியா? தொடச்சியா? துணி துவச்சியா? நீ சொல்றதெல்லாம் நல்லா புரியுது போல இருக்கு மாயா. நீ சொல்ற வேலையெல்லாம் அப்படியே செய்யறா. பரவாயில்லையே, ஒரே நாள்ல அவளை நாய்க்குட்டி மாதிரி ஆக்கி உனக்கு வாலாட்ட வச்சிட்டியே. வால் என்ன ஆடுறது? என் அனுமதி இல்லாம அவ சுண்டு விரல் கூட அசைய கூடாது. என்ன பைத்தியம்? என்ன சொல்ற? நல்லா பயப்படுறால? எப்படி முழிக்கிறா பாரு, அறிவு கட்ட மூஞ்சி. ஏய், இங்க பாரு, இதுதான் இனிமே உன்னோட பெட்ரூம். இங்கதான் எங்க டாமியை நாங்க கட்டி போட்டிருந்தோம். இப்ப உனக்கு அந்த இடத்த கொடுத்திருக்கோம். ஏய், நீ இந்த நாய் தட்டுல தான் இனிமே சாப்பிடணும், புரியுதா? ஏய், இந்த ஃப்ரிட்ஜ், டைனிங் டேபிள்னு எதையும் தொடக்கூடாது. ஏய், ஃப்ரிட்ஜ்னா அந்த கருப்பு டப்பா தண்ணிலாம் இருக்குமே பெருசா. ஆமாமா, அதேதான். ஃப்ரிட்ஜ மட்டும் அவ தொடட்டுமே. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சிட மாட்டேன். என்ன பைத்தியம்? ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காரியா? நல்லா குளு குளுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாக்குறியா? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மிச்ச சோறு, மிச்ச சோறு. சோறு கீரலாம் நாங்க மிச்சம் வச்சதுக்கு அப்புறமா தான் நீ சாப்பிடணும். சோறு மட்டும் இல்ல, நாங்க மிச்சம் வச்ச காஃபி, கெட்டு போன பால், புளிச்சு போன தயிர், இதெல்லாம் எங்க டாமி சாப்பிடாதுமா. காஸ்ட்லி டாக் ஆச்சே. இதெல்லாம் குப்பை தொட்டில போடாம இனிமே நீ தான் சாப்பிடணும். சாப்பிடல, இத பத்தியா செயின்? இத வச்சு நாய கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டுடுவேன். நாய்னா என்னன்னு தெரியுமா? வாவ் 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 வாவ். ஏய், இன்னைக்கு வேலைக்காரி உனக்கு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண கத்து கொடுத்தாலாமே, அப்படியா? துணி துவைக்கிற மெஷின், லூசர் மெஷின் யூஸ் பண்ணியா? இனிமேல இருந்து நீ கையால தான் துணி துவைக்கணும். இந்த வாஷிங் மெஷின், காஃபி மேக்கர், ஃபேன், ஏசின்னு ஏதாவது ஸ்விட்ச்ல கைய வச்ச, தொட்ட கைய மாயா, போதும் மாயா. இப்பவே இவ கைய உடைச்சிட்டா, இவ எப்படி வீட்டு வேலை எல்லாம் செய்வா? அதுவும் சரிதான். ஏய், வாய மூடு, வாய மூடு, வாய மூடுறியா இல்லையா? இங்க நடக்கிறத யார்கிட்டயாவது லூசு மாதிரி போய் திக்கி திக்கி சொன்னேன்னு வெச்சுக்க, நீ சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீ ஒரு மென்டல். நான் சொல்றதுதான் எல்லாரும் நம்புவாங்க. ஏன்னா நான் உன்னை பாத்துக்கிற தாய். நீ இந்த வீட்டு நாய்டி. சூப்பர் மாயா, பின்றிய. அவளை சங்கிலியால கட்டி போடுங்க அங்கிள். இப்பவே வா மாயா. சந்தோஷ் வந்துட்டான்னா இந்த லூசுக்கு கூட சீக்கிரமா புரிய வச்சிடலாம் போல. உனக்கு கத்து தரதே எனக்கு பெரிய தலைவலியா போச்சு. இன்னொரு தடவை சந்தோஷம் நினைச்சு உனக்கு பயமா இருந்துச்சுன்னா இது கூட நீயே உட்காந்துக்கோ. உனக்கு தைரியம் இருந்தா என் கூட வா, பயமா இருந்தா இவ கூடவே இரு. அதுக்கு இல்ல மாயா, உங்க அம்மா அப்பாக்கு பயமே ஒன்ன நினைச்சுதான். எனக்கு பயம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அங்கிள். இதோ இருக்கா பாருங்க, இவ என்ன அடிமையாக்கணும்னு பார்த்தா இப்ப நான் இவளை அடிமையாக்கிட்டேன். அதுதான் விதி, அதுதான் என் காதலோட பலம், அதுதான் உண்மையான காதல். இவள ஏன் நான் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா, இவ என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா. அவ கையும் காலையும் சங்கிலியால கட்டி
அவ என் வீட்டு வேலைக்காரியா, என் வீட்டு நாயா, என் அடிமையா? நான் அவளை பார்த்து ரசிக்கணும். என் சந்தோஷம் என்கிட்ட இருந்து திருடிட்டு போக பார்த்தல. இனிமே உனக்கு ஒரு பிஸ்கெட் தேவைன்னா கூட நீ என் கால்ல விழுந்தாதான் அது உனக்கு கிடைக்கும். இந்த சங்கிலியால இவளை கட்டி போடுங்க அங்கிள். என்ன பயமா இருக்கா? என்ன செல்வி, குருவிகள்லாம் என்ன சொல்லுது? உன் மாமாவை இப்ப போயிட்டு அப்புறம் வான்னு சொல்லுது. கையில சொல்லு மாமா. ஏய், இது செல்வி வீட்டு கிளி தானே? ஆமா, செல்விய கதை கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிடுச்சுல, அதான் இந்த கிளிய பாத்துக்க யாரும் இல்லைன்னு தூக்கி வந்துட்டேன். ஏய், தூக்கிட்டு வந்தியா? சொல்லும் தூக்கிட்டு வந்தியா இல்ல சொல்லாம கொள்ளாம தூக்கிட்டு வந்தியா? இப்ப என்ன, செல்வியா அக்கா வீட்டுல இருந்து சொத்தைய எடுத்துன்னு வந்துட்டாங்க. இதுங்களே சோறு தண்ணி இல்லாம செத்துக்குன்னு இருக்கு. வாயில்லாத ஜீவனாச்சே காப்பத்துலன்னு பார்த்தா ஏன் எடுத்துட்டு வந்த, எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு 1008 கேள்வி கேட்டுன்னு இருக்க. அப்படி இல்ல கையில, அதுக்கு கிளியனா உயிர். இதுகிட்டதான் அது தினைக்கும் பேசும். அப்படி என்னதான் பேசுது நானும் ஒளிஞ்சிருந்து கேட்பேன். அதோட சந்தோஷம், துக்கம், ஏக்கம்னு எல்லாத்தையும் இதுகிட்டதான் சொல்லும். ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவ செய்யற காரியத்தை ஒளிஞ்சிருந்து பாக்கலாமா? ஆக லவ் பண்றேன்னு இதான் பண்ணின்னு இருந்தியா? என்ன நீ விட்டா கேவலமா பேசுற? இந்த கூண்டை வாங்கி குத்து நான் தான் தெரியுமா? முதல்ல 2 கிளி தான் இருந்துச்சு. அதுக்கு நிறைய குட்டி போட்டுச்சா, அப்புறம் இடம் பத்தல. அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய கூண்டை வாங்கி குத்தேன். கிளி குட்டி போட்டுச்சு, அத நீ பார்த்த? ஓ, பாத்துட்டேனே. நிறைய குட்டி போடும். எல்லா குட்டிக்கும் பயங்கரமா பசிக்கும். நல்லா சோறு தின்னும். கிளி சோறு தின்னுது, அதையும் நீ பார்த்த? ஓ, பாத்துட்டேனே. வெரைட்டி ரைஸ் தான் சாப்பிடும். அதுவும் காஸ்ட்லியா. என்ன பண்றது, செல்வி பிடிச்சதாச்சே. எனக்கு பிடிக்காதா? பிடிக்கும் பிடிக்கும். நான் இப்படியே உன் கூட பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். என்ன கையில? கிளி சோறும் தின்னாது, குட்டியும் போடாது, முட்டை தான் மாமா போடும். அப்படியா? அப்ப அந்த குமார் பையன் இந்த கிளிகளுக்கு சாப்பிடுறதுக்கு சாம்பார் சாதம் வாங்கணும், தை சாதம் வாங்கணும், என்னட்ட காசு வாங்கிட்டு போவான். நீ அவனை ஏமாத்தின, அவன் உன்னை ஏமாத்தினா. ஏய், நான் என்ன ஏமாத்தினேன்? நீ கிளிய பாக்க போற சாக்குல அவன் அக்காவல பாக்க போவ. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் கிளினா ரொம்ப பிடிக்கும். பொய் சொல்லாத மாமா. செல்வி அக்காக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் உனக்கும் பிடிக்கும். ஏன் இப்ப கூட செல்வி செல்வின்னு இன்னும் கனவுல எல்லாம் மிதந்துட்டு இருக்க? உனக்கு செல்வியை பத்தி பேசலாம் தூக்கம் வராத? பின்ன புருஷன்காரன் இன்னொருத்தியோட பேரை ராத்திரி பகலுமா சொல்லிக்கிட்டே இருந்தா எந்த பொண்ணுக்கு தான் தூக்கம் வரும்? கோவம் தான் வரும். என்ன நீ இப்பெல்லாம் செல்வின் பேர் எத்தாலே கோச்சுக்கிற? என்னதான் அக்கா முறையா இருந்தாலும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது? மூச்சுக்கு 300 தடவை செல்வி செல்வின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அது என்ன ஸ்ரீராம் ஜெயமா? ஏ கையில, என்ன இதுக்கெல்லாம் கோச்சுக்கிற? நான் எதுவும் வேணும்னு செய்யல. சொல்லப்போனா இது வரைக்கும் நான் எனக்குன்னு ஒரு சர்ட் கூட வாங்கிட்டது இல்ல. எனக்கு எல்லாமே அம்மா தான் வாங்கி கொடுக்கும். ஆனா செல்விக்கு நான் அவங்க அம்மா அப்பா எதுவும் வாங்க விட்டது இல்ல. எல்லாமே நான் தான் வாங்கி கொடுப்பேன். ட்ரெஸ்ல இருந்து டிவி வரைக்கும், அதுக்கு பிடிச்ச சாப்பாட்டுல இருந்து தோ இந்த கிளி குண்டு வரைக்கும் எல்லாமே நான் வாங்கி கொடுத்ததுதான். அதான் எதை பார்த்தாலும் செல்வி ஞாபகமா வருது. உனக்கு ஞாபகம் வந்து என்ன பிரயோஜனம்? அக்காவுக்கு ஞாபகம் வரணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கோ. அது வேண்டாம் விருப்பனா. செல்விக்கு மட்டும் குணமாயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் பழனிக்கு பாத யாத்திரையா போய் மொட்டை போறதா வேண்டியிருக்கேன். கையில என் மேல இருக்கிற கோபத்தை இந்த கிளிங்க மேல காட்டிடாதேனா. இது அன்பான கிளிங்க, அழகான கிளிங்க. இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. இது லவ் பேர்ட்ஸ் கையில. 5 அறிவு இருக்கிற பறவைங்களுக்கு கூட லவ் பண்ண தெரியுது. 6 அறிவு இருக்கிற மனுஷங்களுக்கு தான் பொண்டாட்டிய லவ் பண்ண தெரியல. ஏ கையில, லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவாங்களா? ஐயோ ஐயோ, உனக்கு ஒண்ணுமே தெரியல போ. ஆனா ஒண்ணு, நீ பண்ண விஷயத்துல இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமேட்டு நான் சவாரி போயிட்டு வரும்போது இதுகளுக்கு பழமும் உனக்கு ஸ்வீட்டு வாங்கிட்டு வரேன்னா. நீ ஒன்னும் கிளிக்க வேண்டாம், உள்ள வா. இல்ல நீ நாளைக்கு சவாரி போயிட்டு வரும்போது இந்த கூண்டு இங்க இருக்காது.
பசிக்க ஆரம்பிச்சிடுச்சோ? பசிக்குது. மாடியில காய வச்ச துணியெல்லாம் யாரடி எடுப்பா? எழுந்துரு, எழுந்துரு. யார் எடுப்பா? போ 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 போடி. செல்வி, செல்வி தூங்கிட்டியா? என்ன செல்வி, எதுவும் சாப்பிடாம தூங்கிட்ட? எனக்கு பசிக்கல. இப்படி சொன்னா எப்படி? ஏதாவது சாப்பிட்டாதான் மாத்திரை போட முடியும். எந்திரி, கொஞ்சமாவது சாப்பிடு செல்வி. எனக்கு போதும். ஏன்? என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருச்சு சந்தோஷ். அதான் எனக்கு பசிக்கல. அது எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வேணா ஊட்டி விடவா? ம். இந்த தண்ணி குடி. ஏய், இதெல்லாம் என் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க. தூக்கி கேரேஜ் ரூம்ல போட வேண்டியதானே? பார்க்க சைக்கிள். நம்ம மாயா வாழ விட்டால, இவளுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. அதுக்குன்னு படிக்கட்டு கீழேயா? மெயின் போர்டு வேற இருக்கு. சாக்கடிச்சு செத்துற போறா. சாகட்டும்னு நேச்சுரல் டெத்துன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். தண்ணி வேணும். நான் தண்ணி கொடுத்தனே யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா. ஏய், இங்க வா. ஏய், குடு குடு. உன் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு மாயா தானே ஃபீஸ் கட்டுறா? ஆமாங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. இன்னொரு தடவை இவளுக்கு உதவி செய்யறத பார்த்தேன், தொலைச்சிருவேன். கிளம்பு. தண்ணி. உனக்கு தண்ணியா வேணும்? இந்தா குடி குடி. மாத்திரை போட்டுக்கோ செல்வி. எனக்கு தூக்கம் வருது. தூங்கட்டா? சாப்பிட்ட உடனே தூங்க கூடாது. கொஞ்ச நேரம் இரு. உனக்காக நான் எவ்வளவோ பொறுத்துட்டேன். இன்னும் ஏன் சந்தோஷ் என்ன இவ்ளோ காக்க வைக்கிற? செல்வி, உனக்கு ஏதாவது பழைய விஷயம் ஞாபகத்துல வருதா? இல்ல. என்ன பிடிச்சிருக்கா? அதுக்கு தானே இவ்ளோ நாடகம். சொல்லு செல்வி, பிடிச்சிருக்கா? ம். நீயும் நானும்
கணவன் மனைவின்றத உன்னால உணர முடியுதா? இல்ல. அது கொஞ்சம் கஷ்டம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா போக போக சரியாயிடும். பேசு செல்வி. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? அதான் லைட் எல்லாம் போட்டு தானே இருக்கு. ஏய், எழுந்துரு. தூங்கும் போது உனக்கு ஒரு லைட் ஒரு கேடா? கண்ணில் அது போது இருட்டுல தானே இருந்த. இப்ப என்ன உனக்கு வெளிச்சம் கேக்குது? இருட்லயே கடை. பயமா இருக்கு. பயந்து சாவடி. பயமா இருக்கு. பயமா இருக்கு. பயப்படாத செல்வி, நான் தான் இருக்கேன்ல. காஃபி. பெட் காஃபி. என்ன? ஐயோ, வாய்ஸ் மாத்தி பேசிட்டோமே. செல்வி, என்னது பெட் காஃபியா? இல்ல இல்ல, பன்னு, காஃபி, வடை. காஃபி வடையா? செல்வி, செல்வி, ஃபர்ஸ்ட் மாயா குரல் மாதிரி இருந்துச்சு, இப்போ செல்வி குரல் மாதிரியே இருக்கு. அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவன் ஏன் ரூமுக்கு தான் போறான். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன். மாயா, கதவு தர. வா சந்தோஷ். மாயா. சந்தோஷ், என்ன இவ்ளோ காலையிலேயே? நீ என் ரூமுக்கு வந்தியா மாயா? என்ன சந்தோஷ் நீ? இப்பதான் நானே தூங்கி எழுந்திருக்கேன். என்ன போய் உன் ரூமுக்கு வந்தியா போனியான்னு கேட்டுட்டு இருக்க? இல்ல, உனக்கு பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல? செல்விய நைட்டும் பகலுமா பாத்துக்கிறதுனால எனக்கு மூச்சு விடவே நேரம் இல்ல. இதுல பெட் காஃபி வேறயா? ஏன் சந்தோஷ் காலங்கத்தால வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க? இல்ல, செல்வி கூடவே நீ எப்பவும் இருக்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணும் இல்ல. ஏதாவது பிரச்சனையா? இனிமேல இருந்து நான் அவ கூட இருக்க கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாயா. காலையில உன் குரல் மாதிரியே செல்வி பக்கத்துல கேட்டுச்சு. செல்வி பக்கத்துல ஏன் குரலா? என்ன சந்தோஷ், உனக்கு என்ன ஆச்சு? ஏதாச்சும் கனவு கண்டியா? கனவுலாம் இல்ல மாயா. ஆமா, நைட்ல இருந்தே நீ இங்கதான் இருக்கியா? சந்தோஷ், இது என்ன புது கேள்வி? நைட் ஆனா என்ன, பகல் ஆனா என்ன? என் ரூம்ல நான் தானே இருப்பேன். ஏன் இந்த ரூம் உனக்கு வேணுமா? சேச்சே, அதெல்லாம் எனக்கு வேணாம். இல்ல சந்தோஷ், வேணும்னா சொல்ல. நான் இந்த ரூம்ல இருந்து ஷிஃப்ட் ஆயிடுறேன். நீயும் செல்வியும் இந்த ரூம் எடுத்துக்கலாம். ஐயோ, வேணாம் மாயா. ஏதோ சத்தம் கேட்டு நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். என்ன சத்தம் கேட்டதுன்னு டிஸ்டர்ப் ஆன? அது ஒண்ணு இல்ல மாயா, விடு. இதோ பாரு சந்தோஷ், செல்வி இருக்கிறது இப்போ சீரியஸான கண்டிஷன். அவளை பாத்துக்கிறது நான். சோ அவளை பத்தியும் என்ன பத்தியும் உனக்கு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும்
நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என்கிட்ட சொல்லிடு. அது எனக்கு தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன். ச்சே, தப்புக்கு இப்பெல்லாம் ஒண்ணு இல்ல மாயா. நான் தூக்க கலக்கத்துல ஏதோ ஒண்ணு கேட்டிருந்திருக்கலாம். இட்ஸ் ஓகே, யூ டேக் ரெஸ்ட். பை மாயா. பாய் சொல்லாத சந்தோஷ், உறவு முறிஞ்சிரும். வேணும்னா ஒரு குட் மார்னிங் சொல்லு, இல்ல வரேன்னு சொல்லு. சரி, நான் வரேன். ம். செல்வி, 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 நீ பெட் காஃபின்னு சொன்னியா? இல்லையே, என் காதுல விழுந்துச்சே. தெரியல. நம்ம ரூம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாயாவோட குரல் கேட்டுச்சு செல்வி. நம்ம ரூம்ல நம்ம 2 பேரும் தூங்கும்போது அவ குரல் எப்படி? ஒரே குழப்பமா இருக்கு. சரி விடு, மத்தவங்கள நம்புறதை விட நாம தான் நம்மளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இனிமே நீ என்னை விட்டு எங்கேயும் வேலைக்கு போகாத, சரியா? புரிஞ்சதா? சரி வா. இங்க வா. என்ன பார்வை அது? என்னன்னு கேக்குறால? என்ன? உங்களை மாயாம்மான்னு கூப்பிடணுமா இல்ல செல்விம்மான்னு கூப்பிடணுமா? வேடிக்கை பாக்குறதே தப்பு, இதுல கேள்வி வேற கேக்குற. என்ன சொல்லி கூப்பிட்டா நான் அறைய மாட்டேன்னு உனக்கு தெரியாத? எங்க கூப்பிட்டு பாப்போம். இல்ல செல்வி அம்மா. அது மாயா, ஸ்டாப் இட். ஏய், நீ போ. மாயா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன டாடி? மாயா, நாளைக்கு செல்வியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவளை பார்க்க வராங்க. இப்பதான் கால் வந்துச்சு.